ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆக்சுவலாக சுந்தர் நகர் இந்த பாருங்கள், நைட் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஹோட்டல் சின்னார். இங்கேருந்து இப்போ ரிட்டன் கரெக்டாக கிளம்புனான்னு பைக்கெலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் கரெக்டாக மழை தூருதுங்க. நாங்கள் கிளம்புற நேரத்தில் மழை தூருதா இல்லை மழை தூர நேரத்தில் நாங்கள் கிளம்புறோமான்னு தான் தெரியல. இந்த நெக்ஸான் திருச்சியிலேருந்து வந்தாங்க 2 பேரும். இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 8 10 பைக்குங்க. வேறு லெவலில் கிளம்பிட்டோம். மழை தூருது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் நம சிவாயம். போகலாம் தம்பி. ஓம் நம சிவாயம். ஃப்ரம் சுரேந்தர் நகர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரம் சுரேந்தர் நகர் டுவோர்ட்ஸ் டெல்லி. சரி, டெல்லி இருப்பார். ஐயோ, இப்போயே வாயெல்லாம் குளருதே. மணாலி. இங்கேருந்து கரெக்டாக 130 கிலோமீட்டருங்க. 130 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் டைம் காமிக்குதுங்க. எல்லா ரைடர்ஸும் கிளம்பிட்டாங்க. நானும் நம்ம தேனி சீனியும் போகிறோம். நான் தான் லீட் பண்ணி போகிறோம். இங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அவங்களாம் அப்படி இப்படியே போயிட்டாங்க. நம்ம காயல் ப்ரோ வந்து பின்னாடி அவர் கிளம்பி வராரு. அவருக்கு BMW அவர் வந்துடுவார். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீட்டாக போயிடணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நேற்று நைட்டு ஃபுட்டு வாங்கலாம் இந்த சைட்லாம் வந்தோங்க. டுவோர்ட்ஸ் மணாலி. டே ஒயிட் ஹார்ஸு, நீட்டாக போகணுமாப்பா, நீட்டாக போகணும். ஏதோ ஒரு குளம் மாதிரி இருக்குங்க இங்கே. சுரேந்தர் நகருங்கிறது நல்ல பெரிய ஊருங்கோ. நான் கூட என்னமோன்னு நினச்சேன். நல்ல பெரிய ஊர் தான் இது, சுரேந்தர் நகர். இங்கே பாருங்க எப்படி ஏதோ வெள்ளப்பெருக்காட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே எங்கப்பா நல்ல மழை இங்கெல்லாம் பேஞ்சிருக்குங்கோ. செமையான வியூவு. மணாலின்னா 132 கிலோமீட்டர். சைடு ஸ்டாண்டு ப்ராப்ளம். சி கிரைண்ட் இந்த இடத்துல. ஆ லைட்
हाँ लाइट हिंदी नहीं Only English? हाँ इंग्लिश तमिल वी आर फ्रॉम तमिलनाडु वेरी प्रॉब्लम हियर लैंग्वेज प्रॉब्लम Tamil language English? हाँ या हाँ अच्छा कहाँ जा रहे हो? मनाली? हाँ मनाली क्या क्या है वहाँ पे? मनाली ले रास्ता खराब है अभी वहाँ पे। என்ன रोड ब्लॉक அப்படியா ஓ क्रॉस राइडिंग ஓ ஓ டேஞ்சர் ஓ स्टैंड प्रॉब्लम हमेशा ही है இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் மைலேஜ் 30-35 ஹைவேஸ் 35 ஹில்ஸ் ரோடு 30 ஏன்னா செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் டாப் கியர் நை டாப் கியர் நை फर्स्ट सेकंड प्लेन टॉप अच्छा अभिषेक शर्मा ओके ओके तुम्हारा रिल्को थैंक यू அப்பா ஒரு வழியாக ஒர்க்கை முடிச்சாச்சுங்க இந்த சைடு ஸ்டாண்ட் ஒர்க்கு ஓகே பாய் ஏன் தம்பி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணாலி ரோடு போங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை சண்டிகர்லேயும் சரி மணாலி ரோடு வேணான்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதில் என்ன காரணம் இருக்கோ ஹோட்டல்லையா என்னான்னு தெரில சரி பார்ப்போம் போய் தானே ஆகணும் ஒரு வழியாக அந்த சைடு ஸ்டாண்ட் ஒர்க்கு முடிஞ்சுதுங்க சாமி 2 நாளாக நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ யோ 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 எந்த ஊர் ஓ இதுதான் மந்தியா மண்டி இந்த ஊர் தாங்க மண்டி பெரிய ஊருங்க பெரிய ஊர் நல்ல பெரிய ஊர் ஆனாங்க ரைடர்ஸ் அப்படின்னாலே நல்ல மரியாதை இருக்குங்க சத்தியமாக நம்ம வீட்டில் மட்டும்தாங்க மரியாதைலாம் விளக்கமாத்திலே அடிக்கிறாங்க மற்றபடி வெளியே வந்துட்டா நல்ல மரியாதை ஹெல்ப்பிங்கு செமையாக ஹெல்ப் பண்ணுறாங்க நான் சத்தியமாக மொழி தெரியாத ஊர் ஏதாச்சும் திருட்டு பயம் இருக்குமா எல்லாம் எல்லாம் நினச்சேன் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல ஹெல்ப்பிங் மைண்டுங்க ஹிமாச்சல் பிரதேஷில் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறோம் மண்டி என்கிற ஊரில் மணாலி போயிட்டுருக்குங்க நான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கலைங்க ஆனால் எல்லாமே நடக்குது கரோனா ஜெயிச்சுட்டடா நீ போய் உம்லிங்களா போய் வண்டி நிறுத்துகிறேன் ஒயிட் ஹார்ஸு பனிக்கட்டி இருக்குமான்னு தெரிலைங்க அப்படி பனிக்கட்டி இருந்துச்சுன்னா சத்தியமாக வேறு லெவலுங்க பனிக்கட்டி எடுத்து நம்ம வண்டி மேலே வைக்கணும் அடிக்கணும் ஜெயிச்சுட்ட மாறா பிஜிஎம் போட்டே அவனுங்க மாறா நீ ஜெயிச்சுட்ட மாறா கண்ணிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓ பாசம்
இந்த மாதிரி மாடு தாங்க இங்கே ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே படுத்துருக்கு பாருங்கள். இங்கே தான் பெட்ரூம் மாடு இருக்குது. இன்னும் எந்திரிக்கல. இன்னும் டியூட்டி கிளம்பாமல் உட்காந்துருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க மாடு. நிற்கிதுங்க. இந்த மாடு தாங்க பிரச்சனை, மனுஷங்க பிரச்சனை இல்லைங்க. மனுஷங்க பிரச்சனை இல்லை, நான் மனுஷங்க தான் பிரச்சனைன்னு நினச்சேன். ஆனால் மாடு தாங்க பிரச்சனை. மாடுலாம் பயப்படுறதே இல்லைங்க, இவங்களும் கண்டுக்கிறதே இல்லை. அம்மாடி, லாரியில் நெக்ஸ்ட் நிற்கிது, லாரி நிறுத்துகிற இடமோ. மாடு மட்டும் எங்கேயாவது குறுக்க முட்டிருச்சு, டண்டனக்கா டைண்டக்கா தான். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து சரவணன். அத்தி இங்கே பாருங்க, எனக்கு பொங்க வச்சிருக்கு நேரம். வீலுக்குள்ளே போயிட்டுருக்குது கருமம். இது என்ன பண்ணுறது? கட்டியாச்சு. சைடில் பாருங்கள் எப்படி ஹில்ஸு, அப்படியே மிஸ்ட்டு. பின்னாடி வர அந்த சேடில் பேக்கோட இது வந்து அப்படியே தொங்கிட்டே வந்துருக்குங்க. டேகு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம தேனிசீனி பின்னாடி வந்து, இது பேர் தாங்க குரூப் ரைடுங்கிறது, வேறு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தேனிசீனி பின்னாடி வந்தனால கொஞ்சம் சிக்னல் கொடுத்தா அப்படி டப்புன்னு நிறுத்தி கட்டியாச்சு. அவரும் ரொம்ப நேரம் ஆரன் அடிச்சிருக்காரு. நான் பாட்டு அடித்து நவுத்திட்டு வண்டி ஓட்டுறதுலேயே குறியாக இருந்திருக்கேன். தப்பிச்சுக்கிட்டோம். அதனால தாங்க பயந்துட்டு கைக்கெல்லாம் பாருங்கள் கூட க்ளவுஸை மாற்றிட்டேன். க்ளவுஸ் இல்லாமல் தான் நான் வந்தேன். ஆனதான் விட்டு போட அப்படின்ட்டு எடுத்து மாற்றியாச்சு. மாடு 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 எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? ஹைவேஸ் மாதிரியே தாங்க போகுது. ஹைவேஸே தான், 4 வேஸு. ஸ்பீடு சென்சார் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த நெக்ஸான் கார் ஒன்று போகுது பாருங்கள். இதுதாங்க எங்களோட பேக்கப் வெஹிக்கிள். எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் இந்த வெஹிக்கிள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுல்லி லோடடு, ஆக்சிஜன் சிலிண்டர் முதற்கொண்டு, ஃபியூவல் முதற்கொண்டு எல்லாமே இதில் இருக்குது. டூல்ஸு எல்லாமே, மெக்கானிக் சப்போர்ட்டு எல்லாமே இதில் கிடைக்குங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. முன்னாடி தேனிசீனி போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு ரைடர் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஆனால் பொறுமையாக தாங்க போக முடியும். வேகமாக பறக்க விட்டுட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பல்காக வரானே. லடாக் வந்த ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. ஆனால் ஆஃப் ரோடு மாதிரி ஒரு ரோடு வருது. இந்த பாருங்க, இங்கிட்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இந்த பாருங்க, இந்த பாருங்க, ரைட்டு. இப்போ தாங்க லடாக் வந்த மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக ஹைவேஸ்லேயே வந்தோம்னு வைங்க. லடாக் வந்த ஒரு ஃபீலே இருக்கா. இந்த மாதிரி ஓட்டினா தான் நம்ம ஒயிட் ஹார்ஸ் குஷியாயிருவோம். இந்த மாதிரி ஓட்டினாவே. தம்பி, இப்போதான் லடாக் வந்த மாதிரியே இருக்கா? ஆமாம், இதுலெல்லாம் சைடு போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏறிடலாம் வாங்க. வா, மண்டி டவுன் இன்னும் 1 கிலோமீட்ரு. குழு 72.
இங்கே மலை சரிவு மாதிரி அப்படியே ஒரே இது செங்குத்தாக இருக்குங்க, அதனால தாங்க இதாகுது. ரைட்டு. அப்பா சாமி, வேற லெவலுங்க. கேமராவை ஆஃப் பண்ணவே மனசு வரலையே. சரிவில் வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு நம்ம வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் போய் அதனால தான் தண்ணி மழை பெஞ்சிதுன்னா அப்படியே சரிச்சிட்டு வந்துடுறதுங்க, லேண்ட்ஸ்லைட் ஆகிறது. மக்களோட தவறு தான். இயற்கையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அது அப்புறம் நம்மளே டிஸ்டர்ப் பண்ணி மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும். அதுதான் நடக்கும். இப்படியெல்லாம் வந்து வீடு கட்டினா இங்கே பாருங்க. அப்பா, இப்படியெல்லாம் வந்து வீடு கட்டினா அப்புறம் அது என்ன பண்ணும் சரியாமல் நீங்களே சொல்லுங்கள். மந்தி பஸ் ஸ்டாண்டுங்க. மந்தியா ஏதோ ஒன்று, பெரிய ஊருங்க. தம்பி இதான மண்டி? அதான் மண்டி தான். கேனா வாங்கிக்கலாமா? கேன் கம்பல்சரி வேணுமா? எங்க எங்கே போய் வாங்குறது இல்லையே. ஆமாம், அவர் 2 கேன் வச்சுருக்காரு. மெக்கானிக் கடையில் போனால் வச்சுருப்பாங்க. கார் பட்டறை இருக்குல்ல, கார் பட்டறை அங்கே இருக்கும். நம்ம வெல்டு அடிச்சோம்ல, வெல்டு அங்கே கேட்டிருந்தா கிடச்சிருக்கும். தம்பி ஒரு ஸ்விஃப்ட் கார் அப்படியே ரைட் ஏறிட்டேன் தம்பி. ஆமாம், பைத்தியக்கார மாதிரி. எனக்கு சேடில் பேக் உரசிடுச்சுன்னு நினச்சேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. போகலாம். ஆமாம் ஆமாம், சரி கிளம்பலாம். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. மண்டிங்கிறது பயங்கர பெரிய ஊருங்க. பெட்ரோலுக்கு கேன் 2 வாங்கி வச்சுக்க சொன்னார், 5 லிட்டர் கேனு. நாங்கள் பெட்ரோல் இல்லைனா பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ பெட்ரோல் கேன் வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஷாப்பில் தான் போய் வாங்கணும். கார் ஒர்க் ஷாப் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். மண்டி தாண்டி போயிட்டுருக்கோம் டுவோர்ட்ஸ் மணாலி. இன்னும் வந்து 105 கிலோமீட்டர், 2.25 மணி நேரம் ஆகும்னு காட்டுது.